தெய்வத்தை மட்டும் நேசிக்கிறவங்கள 4 பேருக்கு முன்னால வித்தியாசமா தான் கர்த்தர் வச்சு அழகு பார்ப்பார். அந்த அன்பை மட்டும் நீங்க உணர்ந்து பாருங்க. இனி அடுத்ததாக சொல்லுகிறேன், 4 பேர் பொறாமப்படுறது போல தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு வைப்பார். சரிதானா இல்லையா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே எனக்கு அதை தாரும் அப்பா, தாங்க அப்பா. இந்த காலத்து யோசேப்பெல்லாம் என்ன தெரியுமா, அப்பா கிட்ட போய் கேட்கறது, அப்பா எனக்கு பல வர்ணாங்கே தாரும், சட்டையை தாரும், பேண்டை தாரும், காஞ்சிபுரம் பட்டை தாரும், மஸ்தானியை தாரும், அதை தாரும், இதை தாரும். இதெல்லாம் சண்டை போட்டு கிடைக்கிறதல்ல. அவரை நேசித்தா போதும், நினைப்பதற்கு அப்புறமாக அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவரை நேசிக்கிறவர்களுக்கு நான் நினைப்பதற்கு மேலானதை 4 பேர் பொறாமப்படுறது மாதிரி. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிக்க பார்க்கல, பொறாம இல்லாதவங்க பிடிப்பாங்க. கையை பிடிச்சி அவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க தெய்வத்தை அங்க பிடிச்சிட்டு என்ன பார்த்து அவங்க எங்கேயாவது சொல்லுங்க, மொத்தத்தில் சொல்லுங்க, நீங்க தெய்வத்தை நேசிச்சு பாருங்க. நீங்க கேட்கறத மட்டும் அல்ல, கேட்காததையும் தருவாரு, நினைப்பதற்கு மேலானதையும் தருவாரு, நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலானதையும் தருவாரு. அது தான் தகப்பனுடைய அன்பு.